ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி இருக்காங்க இல்லையா, அவங்க சாமுண்டீஸ்வரியை வெளுத்து எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேம்மா, மாமாவும் என் கூட இந்த வீட்டிலே இருக்கிறதா இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்கேன் இல்லையா, இப்போவே நானும் என் மாமா இருக்கிற இடத்துக்கே போயிடுறான் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி முடியாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னா நான் போய்க்கிறேன் அப்படின்னுட்டு நேராக நம்ம ரேவதி அவங்க பொட்டி படுக்கி எடுக்கலான்னு போகிறாங்க. அப்போது நம்ம ராஜ டீம் உள்ளே போகிறாங்க. என்னம்மா ரேவதி, நிஜமாவே மாப்பிள்ளைக்கிட்ட போக போறியா அப்படின்னதும் ஆமாப்பா, யாரும் வருத்தப்படாதீங்கப்பா, என்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தா என் மாமா வீட்டுக்கே வந்து பாருங்க. இனிமேல் மாமா எங்கே இருக்காரோ அதான் என்னோட வீடுப்பா, அதனால எல்லாரையும் விட்டு நான் போறேன்னு யாரும் வருத்தப்பட வேணாம் அப்படின்னதோ, அக்கா நீ மாமா கூட சேர்ந்து வாழணுங்கிறது தான் எங்க ஆசையே, அதனால உன்னையும் மாமாவையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நாங்களே அங்க வந்து பார்க்குறோம், நீ பார்த்து பத்திரமா போக்கா அப்படின்னு எல்லாரும் வழி அனுப்புறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, கடைசியா கேட்க மாமாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி முடியாது ரேவதி, அதே மாதிரி நீயும் அவன்கிட்ட போகக்கூடாது, ஒரு வேளை என்னை மீறி இந்த வீட்டை விட்டு போனேன் இங்கேயே நான் என் கதையை முடிச்சிடுவேன் அப்படின்னு அவங்க கையில வளமையா தூக்குற அந்த பொருளை நெத்தியில வச்சிட்டு இருக்காங்க. உடனே ரேவதி, அம்மா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, வேணும்னா உங்களை மாற்றிக்கோங்க, இனி நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னுட்டு ரொம்ப தைரியமாக ரேவதி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுறது. அக்கா பாத்தியாக்கா, இத்தனை வருஷமா நீ வளர்த்த புள்ள எப்படி நேற்று வந்தவனுக்காக உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போறான்னு, இவளை விடக்கூடாதுக்கா அப்படின்னுட்டு பின்னாடியே சந்திரா ஓடி போய் ரேவதி நில்லு, நீ அவனை பார்க்க போகக்கூடாது, ஒழுங்கா உள்ளவா அப்படின்னதும் சித்தி நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன், முதல்ல என் கையை விடுங்க அப்படின்னதும் இங்க பாரு ரேவதி, நீ அவன் கூட சேர்ந்து வாழக்கூடாது, இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னதும் சித்தி இப்போ கையை விட போறீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க. ஏய் விட மாட்டேன்டி, என்னடி பண்ணுவேன் அப்படின்னதும் ரேவதி சந்திரா கண்ணத்துலேயும் அடிச்சிடுறாங்க. இன்னொரு வாட்டி என் வாழ்க்கை விஷயத்துல தலையிட்டீங்க, அதுக்கப்புறமா இந்த ரேவதி உங்களை உயிரோடவே விட மாட்டா அப்படின்னு மிரட்டிட்டு ரேவதி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி டீம் இங்கால ராஜராஜ டீம் எல்லாம் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. பாத்தியாக்கா, இத்தனை வருஷமா தூக்கி வளர்த்த என்னையே கை நீட்டி அடிச்சுட்டு போறா, இப்படி இவ பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா அப்படின்னு இந்த பக்கம் சந்திரா அழுதுட்டு இருக்காங்க. விடு சந்திரா, எப்போ இப்படி ஒரு வேலை பார்த்தாலோ அதுவும் என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு எப்போ வீட்டுப்படி தாண்டினாலோ ரேவதி, இனிமேல் அவளுக்கும் எனக்கும் இடையிலான பந்தம் முடிச்சு போச்சு, இனி நான் யாரோ அவ யாரோ, இங்க பாருங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த ரேவதி மாதிரி தான் நீங்களும் போக போறீங்கன்னா என்ன தனி மரமா விட்டுட்டு தாராளமா வீட்டை விட்டு போகலாம், ஆனா இனி அவளுக்கும் எனக்கும் இனி எந்த ஒரு பந்தமும் இல்லை, அதனால ரேவதியை பார்க்கறதோ பேசுறதோ வேலை வச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி சும்மா இருக்க மாட்டா, இந்த வீட்லையும் யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி உள்ள போனதோ, அப்பாடா அக்கா உங்ககிட்ட இருந்து முக்கியமான ஒரு ஆள் அந்த ரேவதியை பிரிச்சுட்டேன், அதுக்கப்புறமா இந்த ரோகிணி, அதுக்கப்புறமா என்ன ஸ்வாதி, அதுக்கப்புறமா நிரந்தரமா மாமா, இவ்வளவு பேரையும் பிரிச்சுட்டேன்னா என் வேலை முடிச்சிருது, என் புருஷனும் நானும் தனியா பிரிஞ்சு அனாதை ஆட்டம் நிக்கிற போல நீயும் குடும்பத்தையே பிரிஞ்சு நிக்கணும்க்கா, இதான் என்னோட ஆசை, எப்படியோ நாம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகலைனாலும் அது மாறி வேற மாதிரி நடந்துருச்சு, எனிவே சந்தோஷம்தான் அப்படின்னு சந்திரா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உடனே நடந்த விஷயத்த சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் சிவனாண்டி ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா ரேவதிக்காக காத்தி கட்டி வச்சிருக்கிற வீட்டுக்கு ரேவதி வந்துடுறாங்க. ரேவதி என்ன நீ பொட்டியோட வந்திருக்கா அப்படின்னதும் உடனே ரேவதி கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு ரேவதி, என்ன நடந்துச்சு அப்படின்னதும் மாமா இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் மாமா, அதான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னதும் ரேவதி நீ என்ன காரியம் பண்ணியிருக்கா, அவசரத்தில் எடுத்த முடிவு எப்பவுமே சரியாகாது ரேவதி, இங்கே பாரு 1000 தான் இருந்தாலும் அத்தை உங்களை தனி ஒரு ஆளாக நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு
வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினது இப்போ நீங்கள் கட்டின புருஷனோட போகிறதுக்கு தானே அப்படின்னது மாமா. அங்கே தான் என் அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுகிறீங்களே மாமா. உங்களை நம்பித்தான் அத்தனை பேரையும் எதிர்த்துக்கிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு நான் உங்கள் கூட இருக்கிறது பிடிக்கலையா? சொல்லுங்க மாமா. எங்கேயாச்சும் நான் கண்காணாத தேசத்துக்கு போயிடுறேன் அப்படின்னதும் ரேவதி, நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்காகத்தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் ரேவதி. இல்லைனா நான் இப்படி பேச மாட்டேன். இங்கே பாரு, நாம் அத்தையோட ஆசீர்வாதத்தில் தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த காலத்தில் நடக்காது மாமா. எங்கள் சந்திரா சித்தி இருக்க வரைக்கும் எங்கள் அம்மா உங்களை இந்த ஜென்மத்தில் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க ஏற்றுக்கொள்கிறதுக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கை முடிச்சு போயிடும் மாமா. உங்களை கெஞ்சி கேட்குற மாமா. நான் இனிமேல் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதா இல்லை, அதனால் நான் உங்கள் கூடவே இருக்க மாமா அப்படின்னு. சரி ரேவதி, நீ ஆசைப்படுற மாதிரி என் கூடவே இருந்தாலும் அத்தை பாவம் இல்லையா? எது மாமா, சந்திரா சித்தியோட சேர்ந்து எவ்வளோ துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு, அதெல்லாம் பாவம் இல்லையா? அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க மாமா. இனிமேல் நான் அந்த வீட்டு பக்கம் போக மாட்டேன், என்ன அனுப்பாதீங்க மாமா அப்படிங்கிறதோ. சரி, நீ என் கூடவே ஆனால் கூடிய சீக்கிரம் அத்தைக்கு ஒரு நாள் உண்மை புரியும், அப்போ அவங்களே நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னதும் சரி மாமா அப்படின்னு ரேவதி கார்த்தியை ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி சம உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. டே கார்த்தி, ஏற்கனவே துர்காவை பிரிச்ச, இப்போ என் பொண்ணு ரேவதி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். இதுக்கப்புறமும் இந்த சாமுண்டீஸ்வரி சும்மா இருக்க மாட்டா. இன்னைக்கு நான் இன்னொரு வழி பண்ணியே தீருவேண்டா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்டத்தட்ட கார்த்தி கதையை முடிக்கிறதுக்கும் அநேகமான. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம முத்துவேலை தான் காமிக்கிறாங்க. முத்துவேல் இருக்காங்க இல்லையா, அவங்கள லாக்கப்பில் போட்டிருக்காங்க. முத்துவேல் உளறிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஐயா, நான் எந்த தப்புமே பண்ணல, முதல்ல என்ன வெளியில் விடுங்க அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் யோ இவன் ரொம்ப ஓவராக கத்திட்டுருக்கான், முதல்ல அந்த குச்சி எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஐயா என்னை நம்புங்க ஐயா, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னது. யோ எந்த தப்பும் பண்ணலையா, ஒழுங்கு மரியாதையா இப்போ நீ உண்மையை ஒத்துக்கொள்ள போறியா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னீங்க, இதனால எத்தனை பேர் பயப்பட்டிருப்பாங்க, அப்படிலாம் எங்களுக்கு பீதியை கலங்க வச்சுட்டு இப்போ நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி போலீஸ் போட்டு முத்துவேல அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சிவன் அடி வராங்க. சார் இங்கே பாருங்க சார், எங்கள் சித்தப்பா மேலே எந்த தப்பும் இல்லை சார், இங்கே பாருங்க அவருக்கான ஜாமீன் வாங்க வந்திருக்கோம், முதல்ல அவரை வெளியில் விடுங்க அப்படின்னது. வாடா மாவனி, எப்படி ஆச்சு என்ன காப்பாத்துறா, செய்யாத தப்புக்கு இந்த அடி அடிக்காங்க எனக்கு போட்டு அப்படின்னு சொல்லி முத்துவேல் அந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சிவனை அடி கூட்டிட்டு வந்த லாயரும் ஜாமீன் வாங்கி நம்ம முத்துவேல வெளியில எடுத்துடுறாங்க. வெளியில வந்ததும் என்ன சித்தப்போ இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க மாப்பிள்ளை, இந்த போலீஸ் இவ்வளோ உறுதியா சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ கண்டிப்பாக இந்த மயில் தான் ஏதோ பண்ணிருப்பானுன்னு தோணுது. இங்கே பாரு, நல்லா யோசிச்சு பாரு, நம்ம வீட்டில் யாருமே அன்னைக்கு வரல, ஒருவேளை என் ஃபோனை திருடி ஏன் அந்த மயிலே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னதும் சித்தப்பா நீ சொல்கிறது சரிதான், ஒருவேளை இதில் அந்த மயிலுக்கு எது சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது மவனே, அவனை நான் உயிரோடவே விட மாட்டேன் சித்தப்பா. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு சிவனாண்டி முத்துவேல அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரோகிணி எங்க ஆமாம் எப்படிங்க ஃப்ளைட்டு கேன்சல் ஆச்சு, எனக்குன்னா எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னதும் இங்கே பாரு ரோகு, நீ ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, இது எல்லாமே இந்த மயிலோட வேலை தான் அப்படின்னதும் என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் சகல இப்படி ஒரு விஷயத்த சொன்னார், நான் தான் அந்த முட்டைக்கண்ணை முத்துவேல்ற ஃபோனை திருடி ஏப் லைனுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன் அப்படின்னதும் வாவ் சூப்பருங்க, உங்களுக்குள்ள இவ்வளோ மல்டி டேலண்ட் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் காட்டி கை நிறுத்தினா நீங்கள் தான் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்கள் கிரேட் தாங்க, கார்த்திக்கு ஈக்குவலானவராக மாறிட்டு வாரீங்க அப்படின்னதும் ரோகு என்ன புகழாத, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது அப்படின்னு மயில் ரோகிணி கிட்ட ஃபன்னாக பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சந்திரா கேட்டுடுறாங்க. அடப்பாவி, ஒரு வீட்டில் இருந்துட்டு நீ இப்படி ஒரு துரோகம் பண்ணுறியா, பாவம் மாமா அவரை போட்டு அந்த அடியை அடிச்சிருக்காங்க, இதுக்கப்புறமும் உன்னை சும்மா விட்டு வைக்கக்கூடாது, நீ இந்த வீட்டில் இருக்கும் வரைக்கும்
என் அக்காக்காரியை நான் எதுவுமே பண்ண முடியாது. முக்கியமான ஒரு டிக்கெட்டை அவுட் பண்ணிட்டேன். ஆனால் நீ மிகப்பெரிய முக்கியமான ஆள். நீ இந்த வீட்டில் இருக்கும் வரைக்கும் நான் என் அக்காவை இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் என் அக்காவே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற அளவுக்கு பண்ணலை. என் பேர் சந்திரா இல்லைங்கிற மாதிரி சந்திரா அடுத்தது நம்ம மயிலையும் ரோகிணியையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு திட்டம் போடுவாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரிக்கு கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு. அப்படி சம்டைம் நம்ம ரோகிணியும் மயிலும் வீட்டை விட்டு போனால் அங்கால இதுக்கப்புறமும் என் அக்கா மாதிரி இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு ஷாத்தியும் வீட்டை விட்டு போயிடுவாங்க. என் பொண்ணுங்களே இல்லாத வீட்டில் எனக்கு என்ன அலுவல் அப்படின்னுட்டு நம்ம ராஜனும் கடைசியாக சாமுண்டீஸ்வரியை விட்டு போவாங்க. அதுக்கப்புறமா தான் சந்திராவோட உண்மையான முகத்தை நம்ம சாமுண்டீஸ்வரி முழுசாக பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தன்னோட தப்புகள் எல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரி உணர்ந்து இங்கால அவங்க பசங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வாங்க வெயிட் பண்ணி